உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது முக்கியமல்ல, அதை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நமக்கு என்ன வேணா நடக்கலாம், ஆனா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 300 பவுன் தோட்டம் துறவு அப்பா அம்மா அப்படின்னு யார் எத்தனை பேர் இருந்துமே மனசு விட்டதுனாலதான் அந்த பொண்ணு இன்னைக்கு நம்மளோட இல்லை, நம்மளோட சிஸ்டர்ஸ் மாதிரி நம்ம எல்லாருமே இது வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம். மனசை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு அதை பாக்குறப்ப ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. டெய்லி கோயிலுக்கு போறப்ப அது வேணும் இது வேணும் அப்படின்னு இல்லை கிடைச்சதுக்கு நன்றின்னு சொல்றது கூடவே என்ன பிரச்சனை வந்தாலுமே அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய மன தைரியத்தை எனக்கு கூட நான் மனசு விட்டுறக்கூடாது அப்படின்னு நீங்க கோயில் போய் கும்பிட்றவங்களா இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நீங்களே உங்களுக்குள்ள டெய்லியுமே சொல்லிக்கலாம். என்னவா இருந்தாலும் நான் நினைச்சு பார்க்க முடியாத பிரச்சனை என் லைஃப்ல வரப்போகுது என்னோட இந்த லைஃப் டைம்ல அப்படின்னா அதை சமாளிக்கக்கூடிய அதை கடந்து போகக்கூடிய மனதைரியத்தை எனக்கு வேணும் அப்படின்னு டெய்லி நினைச்சு சொல்றப்பதான் உங்க பிரெயின் அதுக்கு டியூன் ஆகும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் என்ன அசம்பாவிதமான முடிவு நம்ம எடுக்க மாட்டோம், சமாளிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனதைரியம் நமக்கு இருக்கும். மனமுடையாமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. அதை பத்தி